மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் மற்றும் மல்லியின் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கும் போலியான ரேணுகா ஒரு பக்கம், ராஜேஸ்வரி ஒரு பக்கம். இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி எதிர்பார்க்காத டைமில் மல்லியோட கன்னத்தில் வந்து முத்தம் கொடுப்பாங்க இல்லையா? என்ன விஜய் சார் சடனாக எதுக்காக இந்த முத்தம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, மல்லி இங்கே வாயேன் அப்படின்ட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபைல் எடுத்து காமிப்பாங்க இல்லையா? அப்போது நம்ம மல்லி இருந்துட்டு, விஜய் சார் இது மொத்தமாக இங்கிலீஷில் இருக்குது, எனக்கு தெரியாதுன்ட்டு என்னை மட்டம் தட்டி பார்க்க இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது, மல்லி இதில் படித்து பாரு, நமக்கு லோன் வந்து கிடைக்க போகுது. அந்த லோன் கிடைச்ச உடனே, அதாவது நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் இடம் ஒரு தாள் வந்து பார்த்துருக்கோம், அதை வந்து வாங்க போகிறோம். அதுக்கு பேரும் அதாவது மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படி தான் வைக்க போகிறோம். அதுக்கு அவனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ விஜய் சொல்கிறத கேட்டதுமே நம்ம மல்லிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். மல்லியும் அதாவது விஜய் எதிர்பார்க்காத டைமில் விஜய் இது எல்லாமே நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல், நம்ம மல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த இப்போது விஜயோட கன்னத்தில் வந்து மொத்தம் கொடுப்பாங்க இல்லையா? இது விஜய்க்குமே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு பக்கம் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து அழகா அப்படியே தூக்கிட்டு இப்போது ரூமில் வந்துட்டு சந்தோஷத்தை வந்து கொண்டாடுவாங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்தும் காதல் கேட்டும் இந்த போலியான ரேணுகாவுக்கு அப்படியே ஒரு பக்கம் வந்து வயிறு பத்திக்கிட்டு எரியும். இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ஹாலில் ஹாயாக உட்காந்துக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு டைமில் வெறுப்போட முகத்தோட இந்த ரேணுகா வந்து போவாங்க இல்லையா? என்ன ரேணுகா என்ன ஆச்சு, ஏன் இப்படி முகம் சுழிச்சிட்டு வர அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்த மல்லியும் விஜயும் பண்ணுற கூத்து இருக்கே, விஜய் அமைதி இருந்தாலுமே இந்த மல்லி தான் விஜய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தூண்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரேணுகா நான் தான் பல தடவை சொல்லிட்டான் இல்லையா? அதாவது மல்லியெல்லாம் சும்மா இருக்க மாட்டா. அதாவது மல்லிக்கு அதாவது விஜய் இருந்துட்டு உன் மேலே நெனப்பு வராதபடி அவள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பா. நீ தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விஜயோட மனசை வந்து மாற்றணும். அதுக்கு தான் இந்த மல்லி இடம் கொடுக்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, சரி ரேணுகா நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? விஜய் என்ன வேலை பார்க்குறான்? அது மட்டும் இல்லாமல் எதுக்காக ஓடி ஆடி அலையிறான்னு வந்து தெரிஞ்சதா அப்படின்னு வந்து கேட்கும்போது, அது ஃபார் ராஜு அவன் ஏதோ லோனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கான். அது வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ இடம் பார்த்துருக்காங்களாம். அந்த இடத்தையும் வாங்க போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸும் கட்ட போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு பேரும் மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த போலியான ரேணுகா வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்போது இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரே எண்ணம் பார்த்தீங்களான்னா, என்ன விஜய் நீ அப்பார்ட்மெண்ட்டை வந்து வாங்க போகிற, அதுக்கு முதல்ல நீ எதை வச்சு லோன் அப்ளை பண்ணியிருக்க, உனக்கு லோன் எப்படி கிடைச்சிரும், இதெல்லாமே நான் வந்து பார்க்க தானே போகிறேன், இது எதுவுமே நடக்காது, நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் ஒரு முட்டாளாக இருக்கணும், அதுவும் உனக்கு ஏதாச்சும் பணம் அதிகமாக தேவைனாலும் அது என்கிட்ட தான் கையேந்தி வந்து கேட்கணும் அப்படின்னு இந்த ராஜேஸ்வரி வந்து மனசுக்குள்ளே வந்து நினைப்பாங்க இல்லையா? அப்போது ரேணுகா கேட்குற ஒரே விஷயம், என்ன ராஜி நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், நீ என்னடா சைலண்ட்டாக இருக்கேன், நான் சைலண்ட்டாக இருக்கேன், நான் என்ன காரியம் பண்ண போகிறேன் மட்டும் பாரு அப்படின்ட்டு இந்த ராஜு வந்து மனசுக்குள்ள வந்து நினைக்கிறாங்க இல்லையா? ராஜு நினைக்கிறது பகல் கனவு போல தான் பழிக்காமல் வந்து போக போகுது. இன்னொரு பக்கம் நம்ம ரேணுகா இருந்துட்டு மல்லியை என்ன தான் விஜய் கடந்து பிரிக்க நினைச்சாலுமே அது கடைசி வரைக்கும் முடியாது. நம்ம மல்லி தான் இந்த சுடன் சுயரூபத்தை நம்ம விஜய்க்கு கூடிய சீக்கிரம் வந்து தெரியப்படுத்த போகிறாங்க.